ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பட்டுக்கோட்டையில் கொலை செய்யப்பட்ட பாஜக பெண் நிர்வாகி கொலை வழக்கு தொடர்பாக 3 பேர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்கள். நேற்று நள்ளிரவு பட்டுக்கோட்டை அருகே படுகொலை செய்யப்பட்ட பாஜக பெண் நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டார். இவ்வழக்கில் தொடர்புடைய 3 இளைஞர்கள் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். ஆனால் ஏற்கனவே வழக்கு தொடர்பாக சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் மட்டுமே சரணடைய முடியும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிற நிலையிலே தற்போது 3 பேரையும் அந்த நீதிமன்றத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அண்ணாநகர் காவல் நிலையத்திற்கு பாதுகாப்புடன் அனுப்பி வைத்தார்கள். தற்போது அந்த சரணடைந்த 3 பேரும் மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த சம்பந்தப்பட்ட பட்டுக்கோட்டை மாவட்டத்தில் காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்து அவர்கள் மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் உள்ள 3 பேரையும் கைது செய்து அழைத்து செல்வார்கள் என முதல்கட்ட தகவல் தெரிவிக்கிறது. பாஜக பெண் நிர்வாகி கொலை வழக்கில் தான் இந்த 3 பேரும் சரணடைந்திருக்கிறார்கள். இந்த பாஜக பெண் நிர்வாகி தலை துண்டித்து அவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். பட்டுக்கோட்டையில் வந்து அந்த நிர்வாகி சரண்யா கொலை செய்ய வழக்கில் தொடர்பாகத்தான் கபிலன், குகன் உள்ளிட்ட 3 பேர் மதுரை நீதிமன்றத்தில் சரணடைந்தார்கள். அவர்கள் தற்போது அண்ணாநகர் காவல் நிலையத்தில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாஜக நிர்வாகி சரண்யாவின் 2வது கணவர் பாலனின் முதல் மனைவியின் மகன் கபிலன் மற்றும் குகன் ஆகிய 3 பேர் வந்து இந்த கொலை வழக்கில் சரணடைந்திருக்கிறார்கள். சரண்யாவின் 2வது கணவர் பாலன் சொத்துக்களை அவரது மகன் கபிலனுக்கு வழங்க சரண்யா எதிர்ப்பு தெரிவித்ததனால் இந்த கொலை நடைபெற்றிருக்கிறதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலனின் மகன் கபிலன் தனது நண்பர்களான குகன் மற்றும் குகனுடன் இணைந்து சரண்யாவை தலை துண்டித்து கொலை செய்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதற்காகத்தான் நீதிமன்றத்தில் சரணடைந்திருப்பதாகவும் அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரண்டரான நிலையில் குற்றச்சம்பவம் நடைபெற்ற அந்த சரகத்துக்கு உட்பட்ட நீதிமன்றத்தில் சரண்டர் ஆக வேண்டும் என வேண்டும் என்பதால் அண்ணாநகர் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது நீதிமன்றத்தில் பணியில் இருந்த காவல்துறையினர் அவரை பாதுகாப்பாக 3 பேரையும் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் தங்க வைத்திருக்கிறார்கள். பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சரக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்து அவர்களுடன் இங்கு வாகனத்தில் அனுப்பி வைப்பதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. பாஜக பெண் நிர்வாகி வந்து மதுரையை சேர்ந்தவர். இங்கு வசித்து வந்தார். கடந்த ஒரு 3 மாதத்திற்கு முன்னதாகத்தான் அவர் திருமணம் செய்த பாலனின் சொந்த ஊருக்கு சென்று அங்கு கடை வைத்து அவர் அங்கு வசித்து வந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சொத்து பிரச்சனை காரணமாகத்தான் இந்த கொலை நடைபெற்றுள்ளதாக முதல் கட்ட தகவல் தெரிய வந்திருக்கிறது. பாலனுக்கு சொத்துக்கள் இருப்பதாகவும் அதிலே முதல் மனைவிக்கு மற்றும் 2வது மனைவிக்கு பிரித்துக் கொள்வதனால் முதல் மனைவியின் மகனுக்கு அதை வழங்கக்கூடாது என சரண்யா எதிர்ப்பு தெரிவித்ததனால் இந்த கொலை நடந்துள்ளதாக முதல்கட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் பட்டுக்கோட்டை காவல்துறையினர் இவருடைய 3 பேரையும் அழைத்து சென்று விசாரணை செய்யும் பொருட்டால் முழு தகவல் கிடைக்க வரும் என தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக பெண் நிர்வாகி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.